தமிழ்நாட்டின் மாம்பழ விவசாயிகள் நலனை காக்க பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள்? தமிழ்நாட்டில் மாம்பழம் ஏற்றுமதி கொள்கையானது மாம்பழம் வகை ஏற்றுமதியை மேம்படுத்துவதிலும் மாம்பழ பொருட்களை பல்வகைப்படுத்துவதிலும் கவனம் செலுத்துவதற்காகவும் அதற்கு தேவையான உட்கட்டமைப்பை உருவாக்குவதற்கு ஏற்றுமதி தரநிலைகளுக்கு இணங்க செயல்முறைகளை ஒழுங்குபடுத்துவதன் சாத்தியப்படும் அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கார். அதிக மதிப்பை சேர்க்கக்கூடிய அதிக வேலையில மாம்பழ போல் தொழில்களை அதிகம் சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த குறை என்பது அதிகமாக இருக்கிறது. மேலும் இந்திய அரசு வணிக அமைச்சகத்தின் கீழ் வேளாண் மற்றும் பதப்படுத்தல் உணவுப் பொருட்களுடைய ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் ஒருங்கிணைந்த பேக்கிங் செய்யும் வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். இதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக தொடங்க வேண்டும். பாரத பிரதமர் இந்த தருணத்தில் தலையிட்டு மாம்பழ விவசாயிகளுடைய நலன் கருதி அவர்களுக்கு பாதுகாப்புக்கு நடவடிக்கையாகவும் ஏற்றுமதி மற்றும் மதிப்பு கூட்டல் மூலமாக நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு குறிப்பிட பங்களிப்பை வழங்குவதற்கான நடவடிக்கையில நேரடியாக ஈடுபட வேண்டும். தமிழ்நாட்டில் மாம்பழ விவசாயிகளுடைய நலன் கருதி மாம்பழ ஏற்றுமதி மற்றும் மதிப்பு கூட்டு பொருட்களை உற்பத்தியை மேம்படுத்தும் வகையில நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா பாரத பிரதமருக்கு தமிழக முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தின் முழு சாராம்சமாக உள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.